சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சி அலுவலகத்தில் உள்ள தந்தை பெரியார் நகர்மன்ற கூடத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் நிர்மலா பபிதா தலைமையில் இந்த கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் நகராட்சி தொடர்பான முக்கிய தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. இதற்கிடையில் திமுக உறுப்பினர் தங்கவேலு அனைத்து அரசு அதிகாரிகளின் வாகனங்களிலும் தமிழில் பெயர் உள்ளது, ஆனால் ஆணையர் வாகனத்தில் கமிஷனர் என ஆங்கிலத்தில் உள்ளது, இதை மாற்ற வேண்டும் என்று கூறினார். மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஹிந்தி படிக்க வேண்டும் என்று கூறுவது எப்படி பொருந்தும் என கேள்வி எழுப்பினார். அதிமுக நிர்வாகிகள் மக்களிடம் ஓட்டு கேட்டு வந்தால் அவர்களை பொதுமக்கள் துடைப்பத்தால் அடிக்க வேண்டும் எனவும் பேசினார். தங்கவேலுவின் இந்த பேச்சால் அதிமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் அரசியல் பிரச்சனைகளை ஏன் எழுப்ப வேண்டும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினர். இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்களை சமாதானம் செய்தனர். இதையடுத்து கூட்டத்தில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களில் பல முரண்பாடுகள் இருப்பதாக அதிமுக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் எங்கள் எதிர்ப்பை நீங்கள் எப்படி பதிவு செய்வீர்கள், மினி நோட்ஸ் உள்ளதா என கேட்டனர். ஆனால் நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற தலைவர் சரியான பதில் வழங்காததால் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி கூட்ட அரங்கிலிருந்து வெளியேறினர். அவர்கள் நகர்மன்ற அலுவலக நுழைவாயிலில் தர்ணாவில் ஈடுபட்டனர். திமுக மற்றும் அதிமுக இடையே ஏற்பட்ட இந்த கடும் வாக்குவாதம் நகர்மன்ற கூட்டத்தை பரபரப்பாக மாற்றியது.